வணக்கம் 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 என் கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே சிறந்த நல்வாழ்த்துக்களை நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும், சகல தொழில் யோகங்களும், திருமண யோகங்களும், புத்திர யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சௌபாக்கியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். உங்களது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்த, ஒரு உயர்ந்த நல்ல யோகங்கள் பெறுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. சரிங்களா? ஆக உங்களுடைய சந்தேகங்கள், மேலும் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்குறதுக்கு நம்பர் இருக்குது. பிரம்மசக்தி, இது ஒரு பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். சரிங்க, இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்பது சனி பகவான் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலிருந்து ஒரு மாறுபட்ட குணங்களோடு, ஒரு மாறுபட்ட இயக்கங்களோடு, மாறுபட்ட சக்தியோடு இயங்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய வக்ரம். வக்ரம் என்பது ரிவர்ஸ். ஆக இந்த வக்ரகதி காலத்தினுடைய பலன்களை நாம் பார்க்க போறோம். ஆக சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலங்கள் ஆனி 18 முதல் கார்த்திகை 1 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 2/7/2025 முதல் 17/11/2025 வரை இருக்கக்கூடிய 108 நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சனிபான் வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு பலன்கள். இப்ப சூரியன், அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த கிரகங்களாம் சுபயோக பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள். ஆனால் சனி பகவான் மட்டும், ஏன் கேட்குறீங்க, சோதனைக்கு மேல சோதனை, வேதனைக்கு மேல வேதனை. என்னங்க எப்போ பார்த்தாலும் 7 சனி, கண்டக சனி, அஷ்டமுத்து சனி. எப்போ பாருங்க கண்டகச்சி நடக்குது, அஷ்டமுத்து சனி நடக்குது, 7 சனி நடக்குது. இதைத்தான் சொல்றாங்களே தவிர எங்கள் வாழ்க்கை நல்லதே நடக்கலைன்னு. அப்படி நல்லது நடக்கக்கூடிய சனியினுடைய உக்கிரகம், சனி பகவானுடைய உக்கிரகம் குறையக்கூடியதுதான் இந்த வக்ரம். சனி பகவானுடைய உக்கிரம் குறையக்கூடிய இந்த வக்ரம். அதாவது சனி பகவானால் என்னென்ன சோதனைகள், தொழில் பிரச்சனைகள், வருமான பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அதே கணவன் மணி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், திருமண தடை, புத்திர தடை, கோர்ட்டு கேசு, வம்பு வழக்குகள், திடீர் விபத்துக்கள், நோய் நொடிகள், சண்டை சச்சரவுகள், கலகங்கள், இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். என்னைக்கு தாங்க நிம்மதி அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள். அப்படிப்பட்ட உக்கிரகமான, இயல்பாக உக்கிரகமாக அந்த குணத்துடன் செயல்படுகின்ற சனி பகவான் அந்த உக்கிரகத்திலிருந்து வக்ரமாகும் பொழுது அந்த உக்கிர பலன் குறைகின்றது, நல்ல பலன் நடக்கின்றது. அவன் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படிம்பாங்க. இனி அவன் போனாதான் அந்த இடத்துல அப்படின்னு சில பேர் இயல்பா பேசுவான். அவன் சரியில்லாத அவன் இருந்தா போக மாட்டேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சனிபானுடைய உக்கிரகம் குறைந்து வக்ரமானால் உக்கிரகம் குறையும். அப்படிப்பட்ட சனிபான் அந்த உக்கிரகத்தை குறைத்து கொண்டு வக்ரமான காலங்களில் பல நல்ல பலன்கள் எல்லாருக்கும்
நல்ல யோக பலன்களை, சிறந்த யோக பலன்களை கிடைப்பதற்கான இந்த 108 நாட்களுடைய பலன்களைத்தான் மேஷம் முதல் மீனம் வரை சிறப்பாக, துல்லிதமாக, தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். சரிங்களா? இது ஒரு பிரம்ம சக்தி. உலகத்துல நம்ம எல்லாம் படைத்த பிரம்மனால் உருவாக்கப்பட்டது நம் தலையெழுத்து. உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது. அதே பிரம்மன் தான் ஒவ்வொரு தலையெழுத்தையும் இந்த ஜென்மத்தில் இன்னென்ன யோகங்கள், இன்னென்ன தலையெழுத்து என்று ஒவ்வொருவருக்கும் எழுதியிருக்கிறார் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில். அவரால் படைக்கப்பட்டதுதான். மனிதனை படைத்த பிரம்மன் தான் உங்கள் யோகத்தையும் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் படைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் படைத்ததுதான் வேதத்தில் ஒரு அங்கம். பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் அதற்கு பெயர். நம்முடைய யோகங்களை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மன் எழுதியிருக்கிறார். அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆக உங்களுடைய எதிர்கால பலனை, இது பொதுவான பலன், உங்களுக்கெல்லாம் ஒரு பொதுவான பலன். ஆனால் இந்த வக்ரமான காலங்கள் ஒரு ஆச்சரியமான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு. சனிவனுடைய வக்ரமான காலங்களில், உக்கிரகம் குறைந்து வக்ரமான காலங்களில் நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆனால் இது பொது பலன், இது பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே ஒரு நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. மகிழ்ச்சியாக, தெளிவாக, திருப்தியாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை. இதற்கு உத்தரவாதம் உண்டு. சரிங்களா? மேஷம் முதல் மீனம் வரை வக்ரமான பலன்களை நாம் தொடர்வோம். சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்கள். சனி பகவான் வக்ரம் பெற்ற பலன்களை இன்னைக்கு கன்னி ராசிக்கு, பொதுவாக கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வக்ரமான காலங்கள் ஆனி 18 முதல் கார்த்திகை 1 வரை, அதே நேரம் 2/7/2025 முதல் 17/11/2025 வரை இருக்கிற 108 நாட்கள் வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள். சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய பலன்கள். கன்னி ராசிக்கு 5/6க்குரியவர், 5/6க்கு ஒரு திரிகோணாதிபதி, அவரே ரோகாதிபதி ஆயிடுறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி திரிகோணாதிபதி, அவரே ரோகாதிபதியாக ரோகஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக ரோகஸ்தானம் அப்படின்னா 6ஆம் இடம் சனி பகவானுக்கு ஏற்ற இடம், அவருக்கு ஏற்ற இடம். அப்ப 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு உத்தியோகத்தில் ஒரு தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் இந்த வக்ரம் பெற்ற சனியால் நல்ல உத்தியோகம், வேலை வாய்ப்பு, உத்தியோகம், தொழில் முன்னேற்றங்கள், சொந்த தொழில் முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா இதுவரை எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில் காசு நிற்க மாட்டேங்குதுங்க. வர்ற காசுல எங்கே போகுதுன்னே தெரியல. வர்ற காசுலாம் வாங்குற சம்பளம் எல்லாம் கடனுக்கு போயிடுது. உழைச்ச காசெல்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல. கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியல. கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் மாறும். சேமிப்புகள் அதிகமாகும். ஏன்னா அவருடைய முதல் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் வருமான முன்னேற்றங்கள், தடைகள் இருந்தாலும் அதிகப்படியான ஒரு தொழில், வியாபாரம், பதவி முன்னேற்றம், வேலை வாய்ப்பு முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், செல்வங்கள், வருமானங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம். ஆயுள் ஸ்தானம், இதுவரை நோய் நொடிகள் இருந்தாலும் அந்த ஆயுள் ஸ்தானம் தீர்க்கக்கூடிய நிலை. நிரந்தர வருமானங்கள் அதிகப்படிய ஒரு இடம். வக்ரம் பெற்ற சனி அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தில் வருமான குறைவுகள் எதாக இருந்தாலும் வருமான முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, பதவி முன்னேற்றம் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும்.
செய்கின்ற பதவி, தொழில், வியாபாரங்கள், முன்னேற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து அவர் சனிபான் வக்ரம் பெற்ற பார்வை உங்களுக்கு 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். விரயஸ்தானம், கடன் பிரச்சனைகள், வைத்திய செலவுகள், இப்படி தேவையில்லாத விரயங்கள்லாம் நமக்கு கடந்த காலங்கள் சந்தித்திருந்தாலும் இதெல்லாம் தீரக்கூடிய நிலை. விரயங்கள் குறையும், வைத்திய செலவுகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும் இந்த வக்ரம் பெற்ற சனியால். புரிஞ்சுக்கிட்டீங்க? நிச்சயமாக இதிலெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். சில லட்சியங்கள், கனவுகள் நனவாகும். இதுவரை ஒரு புதிய திட்டங்கள் என்ன நாம ஒன்று நினச்சா அதுவும் நடக்குது, ஏன் இப்படித்தான் நடக்குது அப்படின்னு அந்த மாதிரி நினச்சவங்களும் நல்ல ஒரு நினைத்த காரியங்களை வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். ஏன்னா கன்னி ராசிக்கு அடுத்த பார்வை 3ஆம் பார்வையாக, அதாவது 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக, கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக வக்ரம் பெற்ற சனி பார்க்கும்போது உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே நேரத்தில் இடுப்பு கீழே ஏற்பட்ட பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இடுப்புக்கு தைரியம், அதாவது உடல் நோயால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இரத்தத்தில் ஏற்பட்ட கோளாறுகள், இதெல்லாம் தீரக்கூடிய நிலை ஏற்படும். வைத்திய செலவுகள் குறையும், சகோதரர் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். புரிஞ்சுட்டியா? ஆக உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் புதிய தைரியம், புதிய தெம்பு, நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக இந்த 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய முக்கியமாக உறவுகளாலும், நண்பர்களாலும், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாலும் ஏதாவது பிரச்சனைகள் தீர்ந்து அவர்களால் ஆதரவு ஏற்பட்டு நல்ல முன்னேற்றங்கள், நல்ல பிரச்சனைகள்லாம் வெற்றிகரமாக முடியக்கூடிய நிலை ஏற்படும். சரிங்களா? ஆக கன்னிராசிக்கு வக்ரம் பெற்ற சனியால் நல்ல கூடுதல் வருமானம், பதவி, வேலை வாய்ப்பு, நல்ல முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், நோய் நொடிகள் தீருதல் எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை உறுதியாக ஏற்படும். அதில் மாற்றமே இல்லை. மேலும் 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்ற சனிகள் பல சாதனைகள், ஒரு புதிய தொழில் முன்னேற்றத்தில் சாதனை படைக்கக்கூடிய நிச்சயமாக ஏற்படும். இதுவரை ஏற்படாத புதிய வெற்றிகள், தொழில் வெற்றிகள், தொழில் சாதனைகள் நிச்சயமாக ஏற்படும். ஒரு நல்ல வேலைக்கு, ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த வேலைக்கு முயற்சி பண்ணி தடைகள் இருந்தால் அந்த வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். தொழிலாளர்கள் சொந்தமாக உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய தடைகள் எதாக இருந்தால் அந்த தடைகள் நீங்க உயர்ந்த பதவிக்கு போகலாம். நீங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரத்தில் உங்கள் கீழே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அவர்களே தெரியாமல் தவறு பண்ணியிருந்தாலும் அந்த தவறை ஒத்துக்கொண்டு இனிமேல் நான் ஒழுங்காக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். ஆக தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் தீரும், தொழில் வியாபாரங்களும் பெருகும், வருமானங்கள் அதிகப்படும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக தீர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். பூமி இடம், பூரிய சொத்துக்கள், இந்த பிரச்சனைகள்லாம் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளில் அது தீரக்கூடிய நிலை உருவாகும். இதை வக்ரம் பெற்ற சனியால் நிச்சயமாக 108 நாட்கள் நடக்காத நல்ல காரியங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும்.